அவையிலே பதிவு செய்து கொள்கின்றேன். பெண்களுக்கான இயக்கமாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள். 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் ஐயாவுடைய பேசிய பேச்சுக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவரை இந்த அவையிலே இந்த ஒன்றியத்துடைய அமைச்சர் செயல்பட முடியாது என்கின்ற ஒற்றை கருத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து போராட்டம் எழுப்பி அன்று இரவு அன்று மாலையே ஒரு முறை அல்ல 100 முறை நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் பேசிய பேச்சுக்கு என்று அதே அவையிலே பேச வைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். எதற்காக இதை நான் குறிப்பிட்டு சொல்லுகின்றேன்? மக்களினுடைய உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதையை நாம் பெற வேண்டும் என்பதற்காக நமது நாட்டினுடைய மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடியவர்கள் தான் உங்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு நமது மாநிலத்திலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஒன்றிய அரசாங்கத்திடம் சென்று மரியாதைக்குரிய அந்த உள்துறை அமைச்சர் அவர்களை சென்று சந்தித்து ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். நீங்கள் சென்று கூட்டணி அமைத்தது நாங்கள் தவறு என்று சொல்லவில்லை. நீங்கள் சென்ற போது என்ன செஞ்சிருக்க வேண்டும்? நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்தொகையை நீங்கள் விடுவீங்கள் என்று கோரிக்கை வைத்தீர்களா? அல்லது 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய 4034 கோடி ரூபாய் நிதியை கொடுங்கள் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்தீர்களா? உங்களுடைய ஊழல்களை மறைக்க உங்களுக்கு எந்த விதமான ரைடுகளும் வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் உங்களது இயக்கத்தை அடமானம் வைத்ததுதான் மிச்சம். ஆனால் மக்களுக்காக போராடிய காரணத்தினால் 3 மாத காலத்திற்கான 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக விடுவிக்க செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட அன்று சட்டமன்ற அவையிலே நானும் இருந்தேன். அடுத்த நாள் யாருமே சிந்திக்காத வகையில் நாமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் ஆண் பெண் என்ற 2 பாலினத்தை தாண்டி 3ஆம் பாலினத்திற்கு திருநங்கைகள் என்று பெயரிட்டு அவரை கௌரவமாக நம்மளை போன்ற அனைவருக்கும் சமமாக நடத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல உடல் ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரிட்டு அவரையும் கௌரவமாக நமது நாட்டிலே வாழ செய்த பெருமை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட தலைவருடைய தவப்புதல்வன் அண்ணன் தளபதி அவர்கள் நடைபெற்ற சட்டமன்றத்துடைய கூட்டத்தொடரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார்கள். அந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடியவர் உள்ளாட்சி அமைப்புகளிலே நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார்கள். யோசித்து பாருங்கள். நாமெல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னால், நமக்கான ஒரு திட்டம் என்று சொன்னால், நம்மளையும் தாண்டி அந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவருக்கும் ஒரு திட்டத்தை கொடுக்கக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர் விளங்கி வருகிறார்கள். அப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம். 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றை நீங்கள் திருப்பி எழுத வேண்டும். அனைத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்று 7வது முறையாக ஆட்சி கட்டிலே அமர இருக்கின்றது. மாண்புமிகு தளபதி அவர்கள் 2வது முறையாக முதலமைச்சராக வர இருக்கின்றார். அந்த சமயத்தில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி வெற்றி பெற்றது என்கிற செய்தியை படைக்க வேண்டும். அதில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் தளபதியார் அறிவிக்கின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாள் முதல்வர் நம்முடைய எடப்பாடி ஆகட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம், ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடிய திட்டம் ஏதாவது செய்தார்கள் என்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற 4 வருட காலமாக பொறுப்பேற்றவுடனே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4000 ரூபாய், குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 4000 ரூபாய் கொடுத்தார். அதுபோக முதல் சட்டமாக மகளிருக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் விடியல் பயணம் திட்டத்திலே இலவசமாக பஸ்ஸிலே செல்வதற்கு இலவச பஸ் பாஸ் திட்டத்தையும் கொண்டு வந்துள்ளார். பள்ளியிலே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் மாணவியர்களுக்கு 1000 ரூபாய் திட்டத்தையும் கொண்டு வந்தார். அதுபோக வருகின்ற கல்லூரியில் படிக்கக்கூடிய வருங்காலத்திலே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் லேப்டாப் வழங்குகிறார்கள்.
இந்த சுயஉதவி குழுவிலே உள்ள மகளிருக்கெல்லாம் கடனை ரத்து செய்தார் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை மகளிருக்காக கொண்டு வந்துள்ள நீங்கள் நம்முடைய தளபதியுடைய கரத்தை 2026 அவர் முதல்வராக்குவதற்கு உங்களுடைய கரத்தை வலுப்படுத்த, அவருடைய கரத்தை வலுப்படுத்த நீங்கள் உதவ வேண்டும். ஆகவே வருகின்ற காலகட்டத்திலே நீங்கள் எங்களுடைய திராவிட மன்ற கழகத்தின் கூட்டணி கட்சியை சேர்ந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகளுக்கும், போல்வம்பட்டி ஊராட்சிக்கு சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா அண்ணா அண்ணா, எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிறாங்க, இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க கோவை வடக்கு மாவட்டம் தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய உலகமே பாராட்டுகின்ற திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழாவை ஒரு பொதுக்கூட்டம் அல்ல, ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் வடக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் எண்ணிய சாமி பையன். பேர் பார்த்தீங்களா? சாமிக்கே பையன். சாமிங்கிறதே ஒரு அற்புதமான பேர். சாமி பையன்னு பேர் வச்சு, சாமிக்கு பையன்னா அந்த சாமியோட மகன் மாதிரி. எப்படி சாமிக்கு அருகில் இருப்பாரோ, அது நாம் கும்பிடுகிற சாமிக்கு பக்கத்தில் அவர் இருப்பார். அப்படிங்கிறதுனால தான் அவங்க பெற்றோர் சாமி பையன்னு பேர் வச்சு மன்ற உறுப்பினர் 2,82,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அதிமுக என்ற கட்சியினுடைய முகத்தில் கரியை பூசிய ஒரு அற்புதமான எம்பி தான் எங்கள் ஈஸ்வரசாமி. ஈஸ்வரன்னா யார்? சிவபெருமான். சிவபெருமான் தான் பெரிய புராணத்துக்கு முதல்ல அடியெடுத்து கொடுத்தவர். பெரிய புராணம் தமிழில் எழுதப்பட்டது. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியில் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பெரிய புராணத்துக்கு அந்த முதல் வரியை எழுதி கொடுத்தவர் சிவபெருமான். அவருக்கு தமிழ் தெரியாமல் எழுதி கொடுத்துருப்பாரு. சிவபெருமானுக்கு தமிழ் தெரிய போய் தானே பெரிய புராணத்துக்கு முதல் வரி எழுதியிருக்காரு. ஆனால் அந்த சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதுன்ட்டு அவருக்கு போய் பக்கத்தில் நின்றுக்கிட்டே தாரணம் காபம் சுத்ராம் சுக்ராமிரதம் சிவபெருமான் யோசிக்கிறாரு. டேய், எனக்கு எல்லா மொழியும் தெரியுமுடா, ஏண்டா என்கிட்ட வந்து சமஸ்கிருதத்தில் பேசுறீங்க? பெரிய புராணத்துக்கே நான் தாண்டா அடியெடுத்து கொடுத்தேன் என்று சொன்ன அந்த ஈஸ்வரனின் பெயரை வைத்திருக்கக்கூடிய பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகின்ற அளவுக்கு எழுந்து கம்பீரமாக தன் குரலை ஒலித்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியை மட்டுமல்ல, வடக்கு மாவட்டத்தையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றி அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற வைத்து
எங்கள் தளபதியின் தலையில் ஒரு கிரீடத்தை அமர வைக்கக்கூடிய அற்புதமான உழைப்பாளி என் அருமை தம்பி தொண்டாமுத்தூர் ரவி, மாவட்ட கழகத்தின் செயலாளர். ரவினா சூரியன் அர்த்தம். எம்ஜிஆருக்கு இது அதிமுக ஆரம்பித்த மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் எங்கள் திண்டுக்கல்லில் நடந்துச்சு. அப்போ அந்த அதிமுகவினுடைய பகுதி செயலாளர் வந்து மைசீட்டு போடுற ஆள்கிட்ட, டேய் எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான் போடணும், வேட்டி பிடிச்சா இந்த பாட்டும் போடக்கூடாது, தெரிதான்? சரிங்கண்ணே, எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தானே போடணும். அவ்வளோதானே. பாட்டு போட்டேன். என்ன பாட்டு தெரியுமா? 6 மணிக்கு போடுற மைசெட்டில் போட்டேன்னா முதல் பாட்டு, உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று எந்த இதயத்தை தொடுகிறது. எம்ஜிஆர் பாட்டு போட சொன்னா என்னடா உதய சூரியன்? எம்ஜிஆர் பாடினதாயா அது? அன்பே வாழ பாட்டு. எம்ஜிஆரே உதயசூரியனை பற்றி பாடியிருக்காரா? இது கூட தெரியாமல் இந்த கட்சியில் இருந்திருக்கேன் பாருங்க. அவ்வளோ அறிவு இருந்தா நீ ஏன்டா அதிமுகவில் இருக்க? அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன், உதயசூரியன் கருப்பு சோப்பு இதெல்லாம் வரக்கூடாது, அது மாதிரி பாட்டா செலெக்ஷன் பண்ணி போடணும், தெரியுதா? அப்படின்னா அடியிலேருந்து ஒரு சீடி எடுத்து சொருகிறேன். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிவப்பா தெரியாது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழையின் உழைப்பில் சிரிக்கின்றான். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்குனே எம்ஜிஆர் பாடியிருக்கார். உன் நிழலும் வெறுக்கிறது. டேய் கருப்பு சாப்பு வரக்கூடாதுன்னு சொன்னால திருப்பி ஏன் கருப்பு சாப்பு போடுறான் அப்படின்னு இவன் ஒரு சீடி எடுத்து போட்டிருக்கான். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் மைசட்டை தூக்கி ஒடிச்சிருவோண்டா. டேய் கடையில் வேற சீடி வாங்கிட்டு வாடா அப்படின்னு எம்ஜிஆர் பாடல்கள்னு ஒரு சீடியை வாங்கிட்டு வந்து போட்டேன். என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? உயர்ந்தவர் என்ன தாழ்ந்தவர் என்ன, உடல் மட்டுமே கருப்பு, அவர் உதிரம் எங்கும் சிவப்பு, ஒரு வழி நடந்தால் உயர்ந்தவர் ஆவார், பிஜேபி கூட சேர்ந்தால் தாழ்ந்தவர் ஆவார். எத்தனை பெரிய மனிதருக்கு. இடையில வேற என்னத்தையோ பாடிக்கணும்ல. கரெக்டான். பிஜேபி கூட சேர்ந்தால் தாழ்ந்தவர் ஆவார். பகுதி செயலாளருக்கு ஓவர் கடுப்பாயிருச்சு. டேய் நான் பீரோல இருந்து ஒரு சீடி எடுத்துட்டு வரேன்டான்ட்டு எம்ஜிஆர் காதல் பாடல்கள் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். இதுல கருப்பு சிவப்புலாம் வராதுடா அப்படின்ட்டு அவனே போட்டான். பிளேயர்ல போட்டா என்ன பாட்டு வந்துச்சு தெரியுமா? கூந்தல் கருப்பு, ஆஹா குங்குமம் சிவப்பு, ஓஹோ கொண்டவள் முகமோ ரோஜாப்பு. தலையில துண்டை எடுத்து போட்டான். எம்ஜிஆரே திமுக பத்தி முடுபாடு பாடியிருக்காரா? நம்ம சின்னத்தை பத்தி ஒரு வரி கூட அவர் பாடினதே இல்லை. இவ்வளவு நாள் இந்த கேடு கேட்ட கட்சியில் இருந்துட்டான். நாளைக்கே தொண்டாமுத்தூர் ரவி தலைமையில போய் நான் தலைவர்கிட்ட திமுகவில் சேர்ந்துறேன்டான்ட்டான். அப்படிப்பட்ட சூரியனின் பெயர் கொண்ட தொண்டாமுத்தூர் ரவி அவர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் 2026 போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகி அதைவிட உயர்ந்த பொறுப்பிலே எங்கள் தளபதியினுடைய அந்த அவையிலே அவர் அமர வேண்டும் என்று உங்கள் பலத்த கரவொலியோட நான் என் சகோதரர் ரவியை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். தலைமை கழகம் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். நான் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். என் நண்பருக்கு நான் தெரிவிக்கிற ஆசையை நான் தெரிவிக்கிறேன். எனக்கு உங்களை பற்றிலாம் கவலை இல்லை. இந்த அங்கே நின்றுட்டு இருக்காங்க பற்றியா என் சகோதரிகள், வயசான அம்மா கூட நிற்கிது. அந்த அம்மா என்ன நினைக்கும் தெரியுமா? இப்போ என்னைய இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இவன் எப்போக்கா பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம்